Good evening students. Next topic in 10th chapter, solutions of first order and first degree differential equation. Exercise 10.5, first question, if F is the constant force generated by a motor of an automobile of mass m, its velocity v is given by m of dv by dt is equal to f minus kv, where k is constant. Express v in terms of t, given that v is equal to 0 when t is equal to 0. v and t இதனுடைய வேல்யூ 0 இருந்துச்சுனா v னுடைய டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி இருக்காங்க. சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க given வந்து இத கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த m dt இந்த சைடும் இங்க dv இருக்கனால இந்த டேர்மையும் இந்த சைடு அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். அப்போ dv by f minus kv is equal to dt by m அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க integrating we get so integral over dv by f minus kv is equal to integral over dt by m, இப்போ இதுல வந்து நம்ம சூஸ் பண்றோம். சோ f minus k அப்படிங்கறத f minus kv is equal to இத u ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படினாக்க that implies du is equal to minus k into dv அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ அப்ப இத கொண்டு நீங்க அப்ளை பண்ணோம் அப்படினாக்க இந்த dv வந்து வச்சிட்டு dv is equal to du by minus k. சோ அப்ப இந்த dv க்கு பதிலா நம்ம கொண்டாந்து இத அப்ளை பண்ணலாம். சோ integral over 1 by minus 1 by k into du by f minus kv is equal to இதுல 1 by m நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். எடுத்துட்டு 1 by m எடுத்துட்டோம் அப்படினாக்க ஏனா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 by m எடுத்துட்டோம்னாக்க integral over dt அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இதுல minus 1 by k அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டு இங்க வந்தோம்னாக்க du by f minus k v அப்படின்றதுக்கு இந்த இதுக்கு என்னன்னு வச்சுக்கலாம்னாக்க u அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சோ u அப்ப du by u இத வந்து எப்படி எழுதணும்னாக்க log u அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். is equal to 1 by m into t, then next இப்போ இந்த log u மட்டும் அப்படியே வச்சிட்டு log u is equal to இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க மைனஸ் சரி இங்க பிளஸ் c இன்டகிரேட்டிங் பண்ணும்போது பிளஸ் c ன்றதை நம்ம அப்ளை பண்ணிரணும். சோ இப்போ இந்த k வை இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்க minus k t by m plus minus ck அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க வரும்போது இந்த u மட்டும் வச்சிட்டு log இந்த சைடு சேஞ்ச் பண்ணா e power minus kt by m minus ck. so u is equal to e power minus kt by m into e power minus ck அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். சோ இப்போ இந்த e power ck வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம c ன்னு சொல்லியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏனா இட் இஸ் a கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ u is equal to e power minus kt by m
into c. So இந்த u க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோமோ அத கொண்டு வந்து ரைட் பண்ணிக்கலாம். f minus kv. சோ இப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா substitute v is equal to 0, t is equal to 0. அப்போ v is equal to 0 ன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க f minus 0 is equal to e power t की वैल्यू 0 नाका 0 by m into c. அப்போ f is equal to e power 0 1 அப்போ c ன்றது வந்துரும். அப்போ c க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னாக்க f அப்படினு சொல்லி அப்ளை பண்ணலாம். இத வந்து இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. So it is equation number 1. It is a equation number 1. So இப்போ இத கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க so it is equation number 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. 2 in 1. அப்போ இத கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது minus f minus kv is equal to e power minus mt e power minus kt by m into f. So இப்போ இதல இந்த f மட்டும் அப்படியே வெச்சுக்கங்க. இந்த f அப்படியே வெச்சிட்டீங்க அப்படினாக்க இது இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு என்ன வந்துரும்னா e பவர் ரெசிப்ரோக்கலா மாறும். சோ அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படினாக்க f minus kv by e power minus kt by m is equal to f. அப்போ f is equal to இங்க மைனஸ் வரனா இது அப்படியே நியூமரேட்டருக்கு மாத்தலாம். f minus kv whole power into e power kt by m. That's all the first question answer. Next second question. The velocity v of parachute falling vertically satisfy the equation v into dv by dx is equal to g into 1 minus v squared by k squared, where g and k are constant. If v and x are both initially 0, so both initially 0 அப்படினாக்க v க்கும் x க்கும் வேல்யூ வந்து 0 ன்னு சொல்லி அப்ளை பண்ண சொல்றாங்க. Find v in terms of x. x வச்சு v னுடைய வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி இருக்காங்க. சோ அப்ப வந்தோம்னாக்க இந்த இதுல given வந்து இது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ v by 1 minus v squared by k squared into dv by dx is equal to g. The next இந்த dx இந்த சைடு ஒரே ஸ்டெப்ல சேஞ்ச் பண்ணிரலாம் into dx. ஏனா இல்லனா அதுக்கு ஒரு ஸ்டெப் நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கணும். சோ இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணனும்னாக்க integrate பண்ணனும்னாக்க integral over v by v dv by 1 minus v squared by k squared is equal to இந்த g கான்ஸ்டன்ட் நால g அப்படியே இங்க வெளியில வச்சிரலாம் integral over dx. சோ இப்போ இதல வரும்போது v t ன்னு சொல்லி நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். சோ 1 minus v squared by k squared is equal to t அப்படினு சொல்லி चूஸ் பண்ணா இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt is equal to இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா minus 2v 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0, இந்த v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2v dv by k squared
k square 2v dt by k square அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இதிலே வந்து பாத்தீங்க அப்படினாக்க v dv மட்டும் வச்சிட்டு இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணீங்க அப்படினாக்க v dv equal to இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது minus k squared dt by 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இத அப்படியே கொண்டு வந்து இத அப்ளை பண்ணலாம். சோ இப்போ இங்க வந்தீங்கனாக்க v dv க்கு வேல்யூ integral over v dv க்கு வேல்யூ minus k dt by 2 by இந்த இதுக்கு வந்தீங்கனாக்க 1 minus v squared by k squared க்கு என்ன வேல்யூ வச்சிருக்கோம்னா t அப்படினு சொல்லி வச்சிருக்கோம். equal to g integral over dx. then next இப்போ இதல minus k by 2 அப்படின்றது constant value. அப்போ minus k by 2 integral over dt by t அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். equal to g of integral over dx. இப்போ இத இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க minus k by 2 log t equal to g into x plus g into x plus c அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ இப்போ இதல t னுடைய வேல்யூவை நாம அப்ளை பண்ணலாம். சோ அப்போ minus k by 2 log t க்கு பதிலா என்ன வச்சிருக்கோம்னாக்க 1 minus b squared by k squared equal to gx plus c. இப்போ இதல வந்து v னுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னாக்க substitute v is equal to 0 and x is equal to 0. v is equal to 0 x is equal to 0 னு சொல்லி அப்ளை பண்ணோம்னாக்க இங்க k minus k by 2 log 1 அப்படின்றது கிடைச்சிரும். log 1 equal to இங்க வந்தோம்னாக்க c அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ இங்க வரும்போது log 1 னுடைய வேல்யூ 0 minus k by 2 log 1 னுடைய வேல்யூ 0 equal to c. ஏனா இங்க g into 0 plus c ன்றது இருக்கும். அப்போ g into வேல்யூ வந்து 0 வந்துரும். 0 plus c. அப்போ c னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 0. c னுடைய வேல்யூ 0. இத வந்து இத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணீங்கனாக்க இத ஈக்குவேஷன் நம்பர் 2 னு சூஸ் பண்ணீங்கனா substitute 2 in 1 2 கொண்டு வந்து 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus k by 2 log 1 minus b squared by k squared equal to gx. சோ இப்போ இதல இந்த k வினுடைய வேல்யூ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க log 1 minus b squared by k squared equal to இந்த 2 வந்து நியூமரேட்டர் வந்துரும். அப்போ minus 2 gx by k. இந்த log வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது so 1 minus b squared by k squared equal to e power minus 2 gx by k squared. இந்த 1 அப்படியே அந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க b squared by k squared equal to இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க. b squared வேல்யூ எங்கவும் இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணீங்கனா 1 minus e power minus 2 gx by k squared. சோ இப்போ நமக்கு v ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ b squared is equal to இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது k squared into 1 minus e power minus 2 gx by k squared. That's all the second question answer. Next, third question. Find the equation of the curve whose slope is slope-நாலே whose slope வந்து கொடுத்திருக்காங்க. Slope is y minus 1 by
x squared plus x அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Then slope which passes through the point 1,0 1,0 வழியா பாஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்தோம்னாக்க தேர்டு கொஸ்டின். ஸோ ஸ்லோப்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா dy by dx equal to y minus 1 by x squared plus x. ஸோ இப்போ இந்த dx இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம், இந்த y-ன்ற வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க dy by y minus 1 equal to dx by x squared plus x squared plus x. so இப்போ இந்த x squared plus x dx by x into x plus 1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். so இப்போ இந்த dx by க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படினாக்க பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் எடுக்கலாம். so இதை again வந்து ரைட் பண்ணோம் அப்படினாக்க 1 by x into x plus 1 into dx இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுத்தோம்னாக்க consider 1 by x into x plus 1 இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுத்தோம் அப்படினாக்க 1 by x into x plus 1 equal to a by x plus b by x plus 1. so இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னாக்க 1 equal to denominator வந்து கேன்சல் ஆயிடும். so 1 by x into x plus 1 equal to x into x plus 1 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க a into x plus 1 plus b into x. so இப்போ இந்த denominator கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னாக்க 1 is equal to a into x minus x plus 1 plus b into x. so இப்போ x னுடைய வேல்யூ 0 ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். x is equal to 0 x is equal to 0 ன்னு அப்ளை பண்ணோம்னாக்க 1 இங்க வரும்போது a னுடைய வேல்யூ மட்டும் கிடைக்கும், b னுடைய வேல்யூ 0 ன்னு வந்துரும். அப்போ a is equal to 1. அடுத்தது x is equal to minus 1 ன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். அப்போ minus 1 அப்ளை பண்ணா a னுடைய வேல்யூ 0 ன்னு வந்துரும், b னுடைய வேல்யூ minus 1 அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ b is equal to minus 1. so அத கொண்டு வந்து இந்த givenல வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1 by x into x plus 1 equal to 1 by x minus 1 by x plus 1. so அத கொண்டு வந்து அப்படியே இந்த இதல அப்ளை பண்ணலாம். dy by y minus 1 equal to 1 by x minus 1 by x plus 1 into dx. so இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க so integrating இதை இன்டகிரேட் பண்ணா இன்டகிரல் ஓவர் dy by y minus 1 equal to integral over இதை செப்பரேட் பண்ணலாம். so dx by x minus integral over dx by x plus 1. so இதை அப்போ இன்டகிரேட் பண்ணி ரைட் பண்ணும்போது log y minus 1 equal to log x minus log x minus 1. so இப்போ இதுல logன்றதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். so log y minus 1 equal to log x by x plus 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஏன்னா மைனஸ்ல வந்துருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம டிவைட்ல வந்து ரைட் பண்ணலாம். then next so இங்க வரும்போது இன்டகிரேட் பண்ணும்போது பிளஸ் c அத வந்து log c அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ into plus log c. so இந்த c க்கு வந்து நம்ம இந்த கான்செப்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணாலும் மாத்திக்கலாம். only c கூட வைக்கலாம், இல்லையா log c கூட வைக்கலாம். so அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க log
y minus 1 is equal to log இப்போ இத வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ cx by x plus 1 cx by x plus 1 so இப்போ இந்த log க்கு log வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா y minus 1 is equal to cx by x plus 1 which is passes through 1 comma 0 ல பாஸ் ஆகுது அப்போ 0 minus 1 is equal to c into 1 by 1 plus 1 so that implies minus 1 is equal to c by 2 இது அப்படியே இன்சைடு மல்டிப்ளை பண்ணோம்னாக்க c is equal to minus 2 c இனுடைய வேல்யூ இப்ப என்ன கிடைச்சிருச்சுனாக்க minus 2 அப்படின்றது கிடைச்சிருக்கு சோ அத கொண்டு வந்து இந்த givenல வந்து second equation so இந்த equation அப்ளை பண்ணோம்னாக்க substitute in y minus 1 is equal to cx by x plus 1 so இத கொண்டு அப்ளை பண்ணும்போது y minus 1 is equal to minus 2x by x plus 1 so இதுல அந்த கர்வினுடைய ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கனால இத வந்து என்ன பண்ணலாம்னாக்க y is equal to இத 1 இன்சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 1 plus minus 2x by x plus 1 அப்படின்றது வரும் by 1 மீனிங் இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க y is equal to x plus 1 minus 2x by x plus 1 so அப்போ y is equal to 1 minus x by x plus 1 or 1 plus x that's all the third question answer next fourth question solve the following differential equation இதனுடைய ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க so fourth ல first one dy by dx is equal to root of 1 minus y squared by 1 minus x squared அப்படின்றது ப்ரூவ் சொல்லிருக்காங்க சோ அப்ப இதுல வந்தோம்னாக்க dy by dx is equal to root of 1 minus y squared by root of 1 minus x squared so இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க dy by root of 1 minus y squared is equal to dx by root of 1 minus x squared so integrating பண்ணோம் அப்படினோம்னாக்க integral over dy by root of 1 minus y squared is equal to integral over dx by root of 1 minus x squared so அப்ப இந்த இதுக்கு வந்தோம்னாக்க இது 1 by root of 1 minus y squared அப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா sin inverse வரும் அப்போ sin inverse of y is equal to இங்க வந்தோம்னாக்க sin inverse of x plus c so அவ்வளவுதான் இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க that's all the first question answer then next second question y into dx plus 1 plus x squared tan inverse of x into dy is equal to 0 so இதுல இந்த வேல்யூவை அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க y into dx is equal to minus 1 plus x squared tan inverse of x into dy x into dy அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம் சோ இப்போ இதுல வந்தோம்னாக்க
ஸோ இங்க dyன்றது இருக்கு, இங்க dxன்றது இருக்கு. அப்போ இந்த xனுடைய டேர்ம்ஸ் இந்த சைடு, இந்த y வந்து இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ xனுடைய டேர்ம்ஸை இந்த சைடு, yனுடைய டேர்ம்ஸை இந்த சைடு லாகுக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருவோம். ஸோ அப்போ இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க ஸோ minus dy by y is equal to dx by 1 plus x squared into tan inverse of x. Tan inverse of x. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க tan inverse of x வந்து tan inverse of x வந்து நம்ம என்னன்னாக்க uன்னு சொல்லி சூஸ் பண்றோம். அப்போ du that implies du is equal to 1 by x squared 1 by 1 plus x squared into dx அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த இன்டகிரேட்டிங் பண்ணும்போது minus integral over dy by y is equal to இந்த வந்து 1 by integral over 1 by x plus 1 into 1 by tan inverse of x into dx அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படின்னாக்க இந்த இதுக்கு வரும்போது இன்டகிரல் ஓவர் minus dy by y is equal to இங்க 1 by x into dx. இந்த 1 by tan inverse of x அப்படின்றத u, அப்போ 1 by u அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். into 1 by x minus y into dx நம்ம என்ன எழுதலாம்னா du அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். சோ அப்ப இந்த இதுக்கு வந்தோம்னா minus log y is equal to இந்த இதுக்கு வந்தோம்னாக்க log u plus c அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இதுல இந்த c மட்டும் நம்ம ஆல்டரேட் பண்ணி ரைட் பண்ணிக்கிறோம். So log u is equal to minus log y plus c. இந்த c எந்த சைடு வேணுமா நம்ம ரைட் பண்ணலாம். Then next is equal to இப்போ log u அப்படிን log u plus log y is equal to log c. அப்ப இத வந்து எப்படி எழுதலாம்னாக்க log uy is equal to log c. log uy is equal to log c. அப்ப log க்கு log வந்து கேன்சல் ஆயிடுச்சுனா uy is equal to c. அப்போ u க்கு பதிலா நீங்க என்ன வச்சுக்கோனா tan inverse னு வச்சிருக்கோம். tan inverse of x into y is equal to c. இப்போ இது ஆர்டர் ரைட்னா y into tan inverse of x is equal to c. That's all the second question answer. Next third question sin dy by dx is equal to a. Then y of 0 is equal to 1 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. So இப்போ இதுல இந்த sin inverse opposite side change பண்ணா dy by dx is equal to sin inverse of a. அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். So இப்போ இதுல dy மட்டும் வச்சிட்டு இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க sin inverse of a into dx. So இப்போ இது இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க integrating integral over dy is equal to integral over sin inverse of a into dx. இங்க வரும்போது a ல இருக்கனால sin inverse of a அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ.
அப்போ integral over dy is equal to sin inverse of a integral over dx so அப்போ இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க இன்டகிரேட்டிங் பண்ணா y is equal to sin inverse of a into x plus c a into x plus c அப்போ y is equal to x sin inverse of a plus c so c equal to இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா y of 0 is equal to 1 so இங்க y ல வந்துருச்சு அப்போ இதுக்கு y of x அப்போ இங்க வரும்போது x க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணனும்னா 0 ன்னு சொல்லி அப்ளை பண்ணனும் y of 0 is equal to 1 அப்போ that is x is equal to 0 அப்ப இங்க வந்தோம்னாக்க y is equal to sorry y of 0 value 1 னால அப்போ 1 is equal to 0 into sin inverse of x sin inverse of a plus c அப்போ இந்த term 0 ன்னு வந்துரும் அப்போ c is equal to 1 so இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம்னா so substitute in 1 ல கொண்டு அப்ளை பண்ணோம்னாக்க y is equal to x sin inverse of a plus 1 sin inverse of a plus 1 இந்த 1 இந்த சைடு சேஞ்ச் பண்ணனும்னா y minus 1 is equal to x sin inverse of a இந்த x இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க y minus 1 by x is equal to sin inverse of a so இப்போ இந்த sin இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா sin y minus 1 by x is equal to a that's all the third question answer next sixth question y into dx minus x into dy cot x by y is equal to ny squared dx so இப்போ இதுல n squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க அப்போ n squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணீங்க அப்படினாக்க y dx minus x dy by y squared into cot x by y is equal to n dx so இதுல x by y வந்து u அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க x by y is equal to u then that implies இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u by v மெத்தட் அப்போ இத y அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க dx minus x அப்படியே வச்சிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க dy by y v squared அப்போ y squared அப்படின்றது கிடைச்சிரும் சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னாக்க du ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம் அப்போ du இந்த இங்க வரும்போது cot u அப்போ cot u into du is equal to n into dx so இப்போ இத இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க integral over cot u du is equal to integral over இதுல n ன்றது கான்ஸ்டன்ட் அப்போ n into dx இந்த cot u வை டிஃபரண்ட் இன்டகிரேட்டிங் பண்ணும்போது log sin u cot u இன்டகிரேட்டிங் பண்ணும்போது log sin u is equal to n into x plus c
ஸோ இப்போ லாகு இந்த யூக்கு பதிலாக என்னன்னு வச்சுக்கோம்னா எக்ஸ் லாகு சைன் யூக்கு பதிலாக எக்ஸ் பை ஒய் சீக்வல் டு என்எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இப்போ இந்த லாக் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க சைன் எக்ஸ் பை ஒய் சீக்வல் டு இ பவர் என்எக்ஸ் பிளஸ் சி இ பவர் nx plus c. That's all the sixth question answer. Next fourth question. dy by dx is equal to e power x plus y plus x cube e power y x cube e power y. So இப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்க இந்த e பவர் y காமனா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க dy by dx equal to இதை வந்து நம்ம இன்ட்ல வந்து ரைட் பண்ணலாம் e பவர் x இன்ட்டு e பவர் y பிளஸ் x கியூப் e பவர் y. ஸோ dy by dx equal to e பவர் y நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க e பவர் x plus x cube e பவர் x plus x cube. ஸோ இந்த e பவர் y இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க dy by e பவர் y equal to இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணாக்க e பவர் x plus x cube into dx then இப்போ இத வந்து இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க இன்டகிரேட்டிங் integral over dy by e power y equal to integral over e power x plus x cube into dx. So அப்ப இந்த e power y நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க e power minus y into dy equal to integral over e power x plus x cube into dx. So இத அப்படியே செப்பரேட் பண்ணோம் அப்படினாக்க so integral over e power minus y into dy equal to இல்லனா இந்த ஸ்டெப்லயே கூட நாம செப்பரேட் பண்ணிரலாம். so இத உள்ள கொண்டு வந்தோம் அப்படினாக்க integral over e power x into dx plus integral over x cube into dx. So இப்போ இத வந்து நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க e பவர் y ஐ இன்டகிரேட் பண்ணா e பவர் y by minus 1 equal to x cube இந்த x cube ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணனும். அப்ப x cube இன்டகிரேட் பண்ணா x பவர் 4 by 4 plus e பவர் x ஐ இன்டகிரேட் பண்ணா e பவர் x தான் plus c then next minus e power minus y equal to x power 4 by 4 plus e power x plus c. then இந்த c அப்படியே வச்சிட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க c வந்து எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம் ஏனா கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் தி பாசிட்டிவ். அப்போ x பவர் 4 by 4 plus e power x plus e power y equal to c. That's all the fourth question answer. Next fifth question. e power y plus 1 into cos x dx plus e power y sin x dy equal to 0. so இதை எடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. so இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த e power y ஐ சைடு சேஞ்ச் பண்ணிரலாம். so e power y plus 1 into cos x dx equal to minus e power y sin x dy
தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ நெக்ஸ்ட் இந்த காஸ் எக்ஸை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த அடுத்து இந்த இ பவர் ஒய்யையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் cos x by sin x into dx equal to cos x by sin x into dx equal to இங்க வந்தோம்னா minus e power y balance இருக்கும் by e power y plus 1 into dy அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா cot x அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ cot x into dx equal to integral over minus e power y by e power y plus 1 into dy. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க e power y plus 1 அப்படின்றத நம்ம யூன்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னாக்க இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது du equal to e power y du equal to e power y e power y into dy அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த cot x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ இன்டகிரல் ஓவர் cot x dx equal to இன்டகிரல் ஓவர் மைனஸ் dy ey dyக்கு வந்து duன்னு சொல்லி ரைட் பண்ணலாம் du by u. ஸோ இங்கே cot x வந்து நம்ம log sin x அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம் log sin x equal to minus இங்க வந்தோம்னாக்க log u plus c log u plus c அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க log sin x plus log u plus log u equal to c equal to c or log c இப்போ இங்க இதுல பிளஸ்ல இருக்கனால இத ப்ராடக்ட்ல ரைட் பண்ணலாம். அப்போ log sin x into u க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோம்னாக்க e power y plus 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் e power y plus 1 equal to log c. ஸோ இப்போ லாகுக்கு லாக் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin x into e power y plus x plus 1 equal to c. That's all the fifth question answer. Next seventh question. dy by dx equal to dy by dx minus x root of 25 minus x squared equal to 0. So இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 25 minus x squared அப்படின்றத நம்ம t அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் t or u எது வேணுமாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 25 minus x squared is equal to u. That implies du equal to minus 2x into dx minus 2x into dx. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க x into dx equal to minus du by dx minus du by 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க இந்த வேல்யூவை அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுவோம் dy by dx equal to x root of 25 minus x squared. இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது dy equal to x into root of 25 minus x squared into dx. So இப்போ இதுக்கு வேல்யூஸ் இந்த வேல்யூவை கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க dy equal to x into
இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க u ன்னு சொல்லி வச்சிருக்கோம் u into dx க்கு பதிலா x into dx இதுக்கு பதிலா minus du by 2 அப்படினு சொல்லி வச்சிருக்கோம். so minus du by 2. so அப்ப இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க இன்டகிரேட்டிங் dy is equal to integral over minus u du by 2. இதுல 1 by 2 நம்ம காமனா எடுத்துறலாம். so integral over dy is equal to minus 1 by 2 into integral over u du then இப்போ இத வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னாக்க dy ஐ இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க y is equal to இத இன்டகிரேட்டிங் பண்ணும்போது u squared minus 1 by 2 into u squared by 2 u squared by 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சரி இங்க வந்து 25 தான் நம்ம u ன்னு வச்சிருக்கோம். அப்ப இங்க வரும்போது √u அப்படின்றது வந்துரும். அப்ப இங்க வரும்போது பவர் 1 by 2. அப்ப இங்க வரும்போது பவர் 1 by 2. சோ இப்போ இத இன்டகிரேட்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க y into y is equal to minus 1 by 2 into t power 3 by 2 by 3 by 2 3 by 2 by 3 by 2 plus c. so இது அப்படியே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க y is equal to minus 1 by 2 into 2 by 3 into u power 3 by 2 plus c. so இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ y is equal to minus 1 by 3 into u power 3 by 2 plus c. LCM எடுத்தோம் அப்படின்னாக்க y is equal to minus u 3 by 2 plus 3c by 3. இந்த 3 இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 3y is equal to minus u 3 by 2 plus 3c. so இப்போ இந்த u க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்க அப்படினாக்க 25 minus x squared அப்படிங்கறத வச்சிருக்கோம். so 3y is equal to minus 25 minus x squared whole power 3 by 2 plus 3c. That's all the 7th question answer. Next 9th question. tan y dy by dx is equal to cos x plus y plus cos x minus y. so இந்த tan y அப்படியே வச்சிரலாம். tan y dy by dx so is equal to cos a plus b formula. so cos a plus b க்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா cos a cos b cos x cos y minus sin x sin y plus cos x cos y plus sin x sin y. இப்போ இந்த sin x sin y கேன்சல் ஆயிடுச்சுனா 2 cos x cos y அப்படின்றது கிடைச்சிரும். so tan y dy by dx is equal to 2 cos x cos y. இப்போ இந்த sin tan y வந்து நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னாக்க sin y by cos y அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினாக்க இந்த cos y இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ tan y by cos y into dy is equal to இங்க வரும்போது என்ன இருக்கும்னாக்க x 2 cos x இருக்கும். 2 cos x into dx
ஸோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்கா இன்டகிரல் ஓவர் tan y by cos y into dy is equal to 2 integral over cos x dx. ஸோ இப்போ இந்த இது வந்து integral over tan y 1 by cos y secant y அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். secant y dy is equal to 2 integral over cos x dx. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா tan x integral over tan x into secant x into dx is equal to secant y. secant x formula. ஸோ அப்போ secant y is equal to 2 sin x plus c. 2 sin x plus c. ஸோ இப்போ இதில் இந்த சைடு சேஞ்ச் பண்ணுறோம்னா பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் த 9th question answer. Next 8th question. X cos y into dy is equal to e power x into x log x plus 1 into dx. ஸோ இதில் இந்த எக்ஸினுடைய வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ cos y dy is equal to e power x into x log x plus 1 by x into dx. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க e பவர் x அப்படியே வச்சுக்கோங்க. e பவர் x into x log x by x plus 1 by x into dx. So e power x into log x plus 1 by x into dx. இந்த சைடு என்ன இருக்குனாக்க cos y dy அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணாமக்க இன்டகிரல் ஓவர் cos y dy is equal to integral over e power x into log x plus 1 by x into dx. ஸோ இப்போ இந்த வந்து இந்த இதுக்கு எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க integral over cos y dy is equal to integral over e power x into f of x plus f dash of x. அதாவது f of x னா இந்த log x f of x னு எடுத்துக்கிறோம். இந்த f dash of x நாக்க 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 1 by x அப்படின்றது வரும். into dx. ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னோம்னாக்க இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது இதை இன்டகிரேட் பண்ணும்போது f of x கிடைக்கும். அப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க f dash of xன்றது கிடைச்சிருக்கும். அப்போ sin y cos y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா sin y is equal to e power x f of x into f of x plus c. Here f of x is equal to log x. f of x is equal to log x. So அப்போ இதை sin y is equal to e power x log x plus c. e power x log x plus c அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். Then next 10th question. dy by dx is equal to tan squared x plus 1. tan squared x plus y. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா x plus y அப்படின்றத நம்ம u அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ that implies du is equal to இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus dy by dx dy by dx dy by dx so இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx then next இப்போ இத கொண்டாந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க so du by dx is equal to இந்த dy by dx க்கு என்னன்னா tan inverse of x plus y அப்போ tan inverse of x plus y க்கு tan squared u அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம் tan squared u plus 1 tan squared u plus 1 then next வந்து பார்த்தோம்னா tan 1 plus tan squared theta is secant squared theta அப்போ du by dx is equal to secant squared u then next இந்த secant squared u இந்த சைடும் dx இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க அப்போ du by secant squared u is equal to dx so integral over du by secant squared u is equal to integral over dx then secant squared u நம்ம 1 by cos ரைட் பண்ணலாம் அப்போ integral over cos squared u du is equal to integral over dx இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க சோ இப்போ இந்த integral over cos squared u நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னாக்க integral over 1 plus cos 2u by 2 into du is equal to integral over dx அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம் சோ இந்த 1/2 நம்ம காமனா எடுத்துட்டோம்னாக்க integral over 1 plus cos 2u into du is equal to integral over dx so இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1/2 into integral over du plus integral over cos 2u du is equal to integral over dx then integral over dx so இப்போ இந்த இதுக்கு வந்தோம்னாக்க du அப்படின்றதுக்கு 1/2 into u plus cos 2u க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க sin 2u by 2 is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x then இப்போ இதுக்கு வேல்யூஸ கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1/2 into x plus y plus sin 2 into x plus y by 2 is equal to x so அப்போ இங்க 1/2 into இந்த இத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணா இந்த x plus y அப்படியே வச்சிருங்க x plus y அப்படியே வச்சிட்டோம் அப்படினாக்க sin 2x க்கு ஃபார்முலா 2 sin x அப்போ sin x னாக்க x plus y cos x plus y by 2 is equal to x then next இப்போ இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும் இங்க இடையில வந்து பிளஸ் சிம்பல் so 1/2 into x plus y plus sin x plus y into cos x plus y is equal to x plus c இந்த இன்டகிரேட்டிங் பண்ணோம்னே plus c வந்து நீங்க அப்படியே
ஆட் பண்ணிட்டே வந்துடுங்க. +c +c +c. That's all the 10th question answer.